பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரம் தாழ்ந்து பேசுவதாக விமர்சித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அண்ணாமலை போன்றோருக்காக 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எம்ஜிஆர் பாடல் பாடி வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். அண்ணன் எடப்பாடியுடைய பேட்டியை இன்றைக்கு பாருங்கள், அண்ணாமலை பேட்டியை பாருங்கள். ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு யாருடைய தகுதி என்ன என்பது நாட்டு மக்களுக்கு அப்பட்டமாக தெரியும். சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போகிற வார்த்தை நல்லா எண்ணி பாருடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு சொன்னார். இது தீர்க்க தரிசனமாக இப்படிப்பட்டவர்கள்லாம் பின்னால் அரசியலுக்கு வருவார்கள் என்று கருதிதான் இந்த பாடலை மிக பொருத்தமாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடி வைத்திருக்கின்றார். ஏன்னு சொன்னால் அவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப பேச்சில் முதிர்ச்சி இல்லை, நாகரிகம் இல்லை, வயதுக்கு தக்கவாறு பண்பாடும் இல்லை. அவர் இந்த கூவாத்தூரில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். கூவாத்தூரில் என்ன நடந்தது? கூவாத்தூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த எம்எல்ஏ தங்கு விடுதி இருந்தால் கூட அனைத்து கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். பல பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே ஒரே இடத்துல அவர்கள் தங்க வேண்டும். ஒரு அரசு அமைகின்ற வரை நாங்கள் யாரையும் விலைக்கு வாங்கலை. அண்ணாமலை சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய கட்சி பிஜேபியுடைய வரலாறு சொன்னால் நாரி போகணும். ஏன்னா வட மாநிலத்தில் அன்றைக்கு மகாராஷ்டிராவில் அவருடைய கூட்டணியாக இருக்கின்ற சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரேவை கவிழ்த்து விட்டு அங்கே கட்சியை உடைத்து ஏக்நாத் சிண்டே என்பவர்களை முதலமைச்சராக்கினாங்க. நாங்கள் யாரை ஆதரிக்கிறோமோ அவர் தான் முதலமைச்சர். அந்த வகையில் நாங்கள் 124 பேர் ஒன்றாக ஒரே இடத்துல இருந்து அண்ணன் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்தோம். இதில் அவர் யார் காலில் விழுந்து பதவி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.